Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Senco Gold Limited IPO July 6th அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அண்ட் எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, செகண்ட் டே ஈவினிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா அரௌண்ட் 3 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். ரீட்டைல் கேட்டகரியில் அரௌண்டு 4 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் 1 டே இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 317 ரூபாய். டோட்டல் இஷ்யூ சைஸ் 405 கோடி. ஸோ அதில் 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். 6th ஜூலை அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், மே அப்ளை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி யாரும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ் மேக் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 100 ரூபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 31% ப்ரீமியமில் தான் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம், லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்குறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகேவாக இருக்குது, ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் ஓகேவாக இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துலேயும் கிரே மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டில் தான் இருந்துகிட்ருக்கு. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் நல்லா இருக்குது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா நிப்பான், சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ ஷார்ட் டேர்முக்கும் எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னுடைய 4 ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐடியா ஃபோர்ஜ் சிஎன்ட்டோட ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த 2 ஐபிஓக்கும் அமௌண்ட் வந்து ஹோல்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா 6th ஜூலை அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு தான் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, நாளைக்குள்ளே ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஹோல்டிலேருந்து எடுத்துருவாங்கன்னு நம்பலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ரீட்டைல் கேட்டகரியில் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்றனால. இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா லோ வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ அதனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாசிபிள் இருக்குது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கு. அப்படி இல்லைனாலும் ப்ரைஸ் ரொம்ப கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம், இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.